தாவேகாவின் இன்ஸ்டன்ட் வெற்றிக்கு பங்கு வகித்த இன்ஸ்டாகிராம், பெரிய கட்சிகளை காவு வாங்கிய அல்கரிதம். தமிழக அரசியலில் 2024-2026 காலகட்டம் ஒரு மாபெரும் டிஜிட்டல் மாற்றத்துக்கான சாட்சியாக அமைந்ததுன்னு சொல்லலாம். குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் சக்தியின் எழுச்சியும் அதோட வெற்றியில் இன்ஸ்டாகிராம் ஆற்றிய பங்கும் அரசியல் நிபுணர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து அதை விவாத பொருளாகவும் மாற்றியிருக்கு. பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மேடை பேச்சுகள், போஸ்டர் சண்டைகள், தெருமுனை கூட்டங்கள்னு பழைய பாணி பிரச்சார உத்திகளில் கவனம் செலுத்திட்டு இருந்த வேளையில ஒரு தனி உலகமாக இயங்கி கொண்டிருந்த ஜென்சி தலைமுறையை இன்ஸ்டாகிராம் வாயிலா குறிவச்சு வென்றெடுத்திருக்கு தாவேகா. தமிழக அரசியல்ல ஒரு புதிய கட்சி முளைத்து அது குறுகிய காலத்திலேயே மாபெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இரு பெரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு கொண்டிருந்த தமிழக அரசியல் களத்துல தாவேகா இதை சாத்தியமாக்கி இருக்கு. இதுக்கு பின்னால இருந்த மிக முக்கியமான வர்ச்சுவல் ஆயுதம் தான் இன்ஸ்டாகிராம். ஜென்சி என்று அழைக்கப்படுற இன்றைய இளைஞர்களின் உலகத்தை மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டு அவர்களை அதீத அரசியல் ஆர்வம் மிக்கவர்களாக்கியதுல தாவேகா புதிய மைல்கல்லையே எட்டி இருக்கு. இன்றைய 18 முதல் 25 வயது வரையிலான இளைஞர்களை, அதாவது ஜென்சி தலைமுறை மற்ற தலைமுறைகள்ல இருந்து முற்றிலுமே மாறுபட்டவங்க. இவர்கள பெரும்பாலானோர் செய்தித்தாள்களை வாசிக்கிறதில்ல, தொலைக்காட்சி செய்திகளையும் பார்க்கறதில்ல, வாசிப்பு பழக்கம் அறவே கிடையாது. இவர்களுக்கான உலகம் ஸ்மார்ட் போன்களுக்குள்ள மட்டுமே சுருங்கி கிடக்குது. அதுவும் குறிப்பா இன்ஸ்டாகிராம் என்பது இவங்களை பொறுத்தவரை தனி உலகம். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எழுத்து வடிவிலான செய்திகளை விட காட்சி வாயிலான செய்திகளை அதிகமா பிடிச்சிருக்கு. அதிலும் இந்தியாவில் டிக்டாக் தடை செய்யப்பட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் கலாச்சாரம் தலையெடுத்த பின்னாடி இது வேற ஒரு பரிணாமத்தை அடைஞ்சது. வெறும் 1 நிமிட ரீல்ஸ் மூலமா உலக நடப்புகளை புரிஞ்சுக்கிற முற்படுற இந்த தலைமுறையிட்ட போய் நீண்ட மேடை பேச்சுகள் பேசினா எடுபடாதுன்றத தாவேகா மிக சரியாக கணிச்சிருந்தது. இன்ஸ்டாகிராம் வெறும் புகைப்படங்களை பகிரும் தளமாக இருந்த காலம் போய் இப்போ அது ஒரு கருத்துருவாக்க கருவியாகவே மாறிடுச்சு. இன்ஃப்ளூயன்சர்கள்ன்ற வார்த்தையே கூட இன்ஸ்டாகிராமின் வருகைக்கு பின்னாடி தான் பிரபலம் அடைஞ்சது. அதுக்கு முன்னாடி வெறுமனே யூடியூபர்கள்ன்ற பொதுவான வார்த்தையே பயன்படுத்தப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சமூக வலைதளம்ன்ற பதத்துக்கு அடையாளமாக விளங்கிய ஃபேஸ்புக் தற்போது ஜென்சி கிட்ஸுகளை பொறுத்தவரை வயதானவர்கள் பயன்படுத்துகிற தளமாகவும், எக்ஸ் தளமானது அரசியல் விவாதங்களின் தளமாகவும் மாறிடுச்சு. இன்ஸ்டாகிராம் மட்டுமே இளைஞர்களின் உணர்வோடு இணைந்த தளமாக இருக்குது. இங்கதான் தாவேகாவின் ஐடி விங் மிக நுணுக்கமாக செயல்பட்டிருக்கு. ஊர் முழுக்க ஒட்டப்படுற ஒரு சாதாரண அரசியல் போஸ்டரை விட விஜயின் ஸ்டைலான புகைப்படங்கள், அவரோட படங்கள்ல உள்ள குறியீடுகள் மற்றும் பின்னணி இசையுடன் கூடிய ஸ்லோ மோஷன் ரீல்ஸ் வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்தை ஆக்கிரமிச்சிச்சு. இதன் மூலமா அரசியல் என்றால் என்னன்னே தெரியாத, அறியாத, அரசியல் படுத்தப்படாத ஒரு தலைமுறைக்கு அது ஒரு வைப் செய்யும் விஷயமா மாறிடுச்சு. தமிழகத்தின் பாரம்பரிய கட்சிகளான திமுக, அதிமுகவும் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றன. ஆனா அவங்களோட அணுகுமுறை டாப் டவுன் முறையில இருந்துச்சு. அதாவது கட்சியின் தலைவர்களோட பதிவுகளை மக்கள் பார்க்கணும்ன்ற மனநிலையில இந்த கட்சிகள் இன்ஸ்டாகிராம வெறும் செய்தி அறிக்கைகள் பகிரும் தளமாக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டாங்கன்றத மறுக்க முடியாது. ஆனா தாவேகாவோட அணுகுமுறை இதுக்கு முற்றிலும் நேரெதிரானது. இன்ஸ்டாகிராம்ல ஆயிரக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்கள் தாங்களாகவே தாவேகாவுக்கும் விஜய்க்கும் ஆதரவாக ரீல்ஸ்களை உருவாக்குனாங்க. ஆனா பெரிய கட்சிகளோ இன்ஸ்டாகிராமை ஒரு அறிவிப்பு பலகையா மட்டுமே பார்த்தாங்க. இளைஞர்களை ஈர்க்கும் வைப்களை உருவாக்க அவங்க தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உதாரணமா பெரிய கட்சிகளின் தலைவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியிலோ அல்லது கட்சி கூட்டங்களிலோ பங்கேற்கிற போது அதை முழு நேர லைவ் வீடியோக்களா மட்டுமே மக்களிடம் கொண்டு சேர்த்தாங்க. அந்த தலைவர்களின் உரையில இருக்க ஷார்ப்பான அம்சங்களை, ஜென்சி இளைஞர்களை ஈர்க்கிற வகைகளை ரீல்ஸ்களாகவும் மீம்களாகவும் பெரும்பாலும் வெளியிட தவறிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்கள்ல ஒரு செய்தி ஒரு முறை வைரலானா அது லட்சக்கணக்கானோர் நிமிடங்கள்ல சென்றடையும். தாவேகாவோட கொள்கை பாடல்களும் விஜயின் உரைகளும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அதற்கேற்ப ட்ரெண்டிங் இசையுடன் இணைக்கப்பட்டன. இது அந்த இளைஞர்கள் அறியாமலேயே அவர்கள் மனதில் கட்சியின் அடையாளத்தை பதிய வச்சது. 1000 போஸ்டர்கள் செய்ய முடியாத வேலையை ஒரே ஒரு 30 வினாடி ரீல்ஸ் வீடியோ செஞ்சிருன்ற உளவியலை தாவேகா செவ்வனே பயன்படுத்திக்கிட்டது. இதனால அரசியலில் ஆர்வம் இல்லாத விஜயோட பல ரசிகர்கள் மெல்ல மெல்ல தொண்டர்களாக மாறினாங்க.
பல ஆண்டுகளாக சில 100 வியூஸ்களோட காற்று வாங்கி கொண்டிருந்த ஏராளமான இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் கூட விஜயோட அரசியல் வருகையும் இந்த அல்காரிதத்தையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு லட்சங்கள்ல வியூஸ் பார்க்க தொடங்குச்சு. சமூக வலைதள லைக்ஸ் வியூஸ் எல்லாம் ஓட்டா மாறுமான்ற கேள்விக்கு நடந்து முடிஞ்ச இந்த தேர்தல் உரைக்கிற மாதிரி பதில் அளிச்சிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இயங்குற ஜென்சி உலகம் ஒரு தனி தீவு போல தெரிஞ்சாலும் அதோட தாக்கம் இந்த தேர்தல்ல பலமாக எதிரொலிச்சிருக்கு. இனி வரும் காலங்கள்ல இது மேலும் அதிகரிக்கும். வீட்டுல இருக்க பெற்றோர்களிடம் இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுங்க என்று வற்புறுத்துற சக்தியா இளைஞர்கள் மாறினாங்க. இளைஞர்கள் மட்டுமல்ல, ஓட்டு போடுற வயதையே அடையாத சிறுவர் சிறுமிகளும் விஜய்க்காக தங்கள் வீட்டு பெரியவர்களிடம் மன்றாடுற வீடியோக்களையும் யாரும் பார்க்காம இருந்திருக்க முடியாது. சமூக வலைதளங்கள்ல எழுந்த இந்த அலைய சாதாரணமா கருதிய மற்ற கட்சிகளுக்கு தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நியதிப்படி இந்த தேர்தல்ல இன்ஸ்டாகிராம் ஏற்படுத்திய தாக்கம் தாவேகாவை வெறும் சினிமா ரசிகர்களின் கட்சியா இல்லாம ஒரு தீவிரமான அரசியல் இயக்கமாக மாற்றி இன்று தனிப்பெரும் வெற்றியை சாத்தியமாக்கி கொடுத்திருக்கு. பாரம்பரிய அரசியல்ல பணபலம் சாதி பின்புலம் முக்கியமாக இருந்தன. ஆனா தாவேகா வெற்றியில அல்காரிதம் பலம் முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தும் ஒருவர் ஒரு முறை விஜயின் வீடியோவை பார்த்தா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அவருக்கு தொடர்ந்து தாவேகா தொடர்பான செய்திகளையே காட்டும். இது அந்த கட்சிக்கு மட்டுமல்லாம எந்த கட்சிக்குமே பொருந்தும். ஆனா இதை மிகச் சரியாக பயன்படுத்திக்கிட்டது தாவேகா மட்டும்தான்றது நிதர்சனம். தாவேகாவோட இந்த பிரம்மாண்ட வெற்றி அரசியல்ல இனி ஜென்சி தலைமுறையினர் குடியிருக்கும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை புறக்கணிக்க முடியாதுன்றத பெரிய கட்சிகளுக்கு உணர்த்தி இருக்கு. ஜென்சி இளைஞர்களோட தனி உலகத்தை தங்கள் வசமாக்கிய தாவேகா மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கு. சமூக வலைதளங்களை வெறுமனே அரசியல் விவாதங்களுக்கும் நீண்ட அறிக்கைகளை வெளியிடுவதற்கும் மட்டுமே பயன்படுத்தாம இனி வரும் காலங்கள்ல இளம் தலைமுறையினரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில பயன்படுத்தினா மட்டுமே பெரிய கட்சிகளால இளைஞர் வாக்குகளை வசப்படுத்த முடியும்ன்ற நிலை உருவாகி இருக்கு.